2025வது வருடம் முடிஞ்சு 2026வது வருஷம் பிறக்க போகுதுங்க. அப்போ நம்மளில் நிறைய பேர் நினைப்போம், அப்பா இந்த வருஷம் பாடுபட்டுட்டோம்டா, அடுத்த வருஷமாவது நமக்கு நல்ல வழி பிறக்கட்டும்னு நினைப்போங்க. முதல்ல நீங்கள் அப்படி பேசுகிறதே விட்டுருங்க. நீங்கள் பாருங்கள், சும்மா இருந்து பாருங்கள். ஒரு நாள் பொழுது சாயாமல் இருக்க போதா, பொழுது விடியாமல் இருக்க போதா, சூரியன் உதிக்காமல் இருக்க போகிறாரா, இல்லை சூரியன் மறையாமல் இருக்க போகிறாரா, சந்திரன் வராமல் இருக்க போகிறாரா, எல்லாம் நடக்கும். இந்த பிரபஞ்சத்தில் நடக்க வேண்டிய இயற்கை சம்மந்தப்பட்டது எல்லாமே அதனுடைய வேலைகளை சரியாக செஞ்சுட்டே இருக்கும். ஆனால் அதில் வாழ்கிற நம்மளுடைய வேலையை சரியாக செய்கிறதில்ல. அதனால தான் நம்ம நேரத்தையும் காலத்தையும் குறிக்கிறோங்க. என் கணவர் சொல்வார், நாளைக்குன்னு ஒரு வேலையை சொல்கிறவனே சோம்பேறி தான், நாளைக்கு இந்த வேலையை நான் செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறவன் எல்லாமே சோம்பேறி தான் சொல்வாருங்க. அதுவும் உண்மைதாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு வேலையை செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த வேலையை செய்யணும். செஞ்சாதான் அதில் மைனஸ் என்ன ப்ளஸ் என்னன்னு தெரியுங்க. அதில் நம்ம ஃபெயிலானால் ஒன்றும் அதை பற்றி கவலையப்பட வேண்டாம். அதுதான் நமக்கு பாடங்க. அதில் பழகி அதுக்கப்புறம் தான் வெற்றியை கொண்டு வர முடியுங்க. நம்ம எப்பயுமே ஒரு இலக்கை நோக்கி ஓடணுங்க. நம்ம வேலைக்கு போயிட்டுருக்கவங்களா இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், ஒரு ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு இலக்கை நோக்கி ஓடணுங்க. அப்படி போனால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுங்க. பார்த்தீங்களா, குதிரை எப்படி ஒரு கடிவாளத்தை போட்டுட்டு குதிரை வண்டி போகும்போது பார்த்துருக்கீங்களா, குதிரைக்கு ஒரு கடிவாளம் போட்டிருப்பாங்க. அப்போ தான் அந்த குதிரை ஒரு நேர் பார்வையில் நேர் பாதையில் ஓடுங்க. அதே அந்த கடிவாளத்தை கழட்டி பாருங்கள், அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓடும். அந்த மாதிரி தான் நம்ம மனசு அலைபாயும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இப்படி செஞ்சால் பெருசாகலாமா அப்படின்னு. அப்படியெல்லாம் நினைக்கவே கூடாதுங்க. நம்மளை ஒரு கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி நினச்சி நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்ம ஓடணுன்னா வெற்றி கண்டிப்பாக கிடைக்குங்க. 2026வது வருஷம் இனிதே பிறக்கட்டுங்க. எங்கள் அப்பன் பழனியாண்டவர் அருளால் எல்லாரும் நல்லா இருப்போங்க. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. நீங்கள் என்னுடைய பதிவை பார்த்தீங்கனாலே நீங்கள் எனக்கு வாழ்த்து சொன்ன மாதிரி நான் எடுத்துக்குவேங்க.